வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் மற்றும் அவருடைய மனைவியான சங்கீதா விஜய் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கிற அந்த டிவோர்ஸ் ஃபைல் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா போயிட்டுருக்குது. இந்த விஷயம் பல்வேறு அதிர்ச்சிகரமான விஷயத்தை கிளப்பியிருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு அவருடைய கட்சிக்கு நிறைய பின்னடைவை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அரசியல் வட்டாரங்கள் இதை பற்றி விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே நடக்கிற அரசியல் கூட்டங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வெறுவாய்க்கு பொறி அப்படிங்கிற மாதிரி போயிடுமோ அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சிகரமாக நோக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது அப்படி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தாவேகா தரப்பு இப்போ நிறைய விஷயங்களை முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஏப்ரல் 20 நடக்க போகிற அந்த விசாரணைக்கு முன்னாடியே சங்கீதா கூட டிவோர்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டும், அப்படியே அவங்க டிவோர்ஸ் தான் வேணும் அப்படிங்கிற கேட்குற பட்சத்தில் அவங்க கேட்ட எல்லா ஜீவனாம்சமும், அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கான ப்ராப்பர்ட்டிஸ், அவங்களுக்கான ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டும் தாவேகா தரப்பு முடிவு எடுத்திருக்கிறதாவும், இதனால கட்சிக்கோ இல்லை கட்சி பணிகளில் எந்த விதமான பின்னடைவும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டும் இப்போ தாவேகா தரப்பு யோசிக்கிறதா நிறைய நம்பகத்தகுந்த செய்திகள் வந்துட்டு இருக்குது. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புஷி ஆனந்த் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா டிவிக்கு நிர்வாகிகளுக்கு ஒரு சுற்றறிக்கை மாதிரி விட்டுருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டிவோர்ஸ் விஷயத்தை பற்றி யாருமே அவருக்கு ஆதரவாக பதிவு போடுறேன் அப்படிங்கிற விஷயத்தில் சோஷியல் மீடியாக்கோ இல்லை மீடியாக்கோ எந்த விதமான கருத்தையும் தங்களுடைய கருத்தையும் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்குற பட்சத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக சொல்லியிருக்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 20 வரைக்கும், அதாவது அந்த கேஸோட ஹியரிங் வரைக்கும் கண்டிப்பாக இவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. அதுக்குள்ளேயே சமரசம் பேசி இந்த விஷயத்தை முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோட கட்சி இருக்குது அப்படிங்கிறது இதுலேருந்து நல்லாவே தெரியுது. நாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தாவேகா தலைவர் விஜயோட அப்பா கிட்ட இந்த டிவோர்ஸ் விஷயத்தை பற்றி கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் சொல்லின அந்த அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது விஜயோட சொந்த பர்சனல் விஷயம், இதில் நான் தலையிட விரும்பலை, இது ரொம்ப கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயம், அதனால் இதை நான் பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட சரி விஜய் நீங்கள் இப்படி பண்ணியிருப்பாரு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நான் விஜய் இந்த விஷயத்தை பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா விஜய் நான் தூக்கி வளர்த்த பையன், அவன் ஒரு என்னைக்கு இந்த சினிமா ஃபீல்டில் உள்ளே நனைஞ்சானோ அதுலேருந்து ஒவ்வொரு முடிவுகள் எடுக்கும் போதும், அதுக்கப்புறம் கூட நான் ப்ரொடியூசராக இருந்து ரிலீஸ் பண்ண படங்கள் தவிர அவன் அதுக்கப்புறம் ஒரு ஹீரோவாக நிறைய படங்கள் தேர்ந்தெடுத்து நடிச்சிருப்பான். அதுலேயும் என்னுடைய தலையீடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு படம் சூஸ் பண்ணும்போது என்கிட்ட அவன் ஒப்பீனியன் கேட்பான். இந்த மாதிரி தான் எங்களுடைய லைஃப் இருக்குது. கண்டிப்பாக நான் தூக்கி வளர்த்த பையன், அவன் இதை பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் 200% என்னால் இதை கண்டிப்பாக சொல்ல முடியும். ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே விஜய் எல்லா முடிவும் என்கிட்ட கேட்டு தான் எடுப்பான். அப்படிங்கிறதுனால நான் இந்த முடிவை கண்டிப்பாக சொல்ல முடியும், அவன் இந்த விஷயத்தை பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டோம். அது மட்டும் கிடையாது, இப்போ அவர் வளர்ந்துட்டாருல்ல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, குழந்தைங்களை பற்றி அவங்க எவ்வளோ தூரம் போனாலும், அவங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் அவங்க செஞ்சாலுமே அவங்க இதை தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேரண்ட்ஸால் கெஸ் பண்ண முடியும். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன், அவன் எதை வேணாலும் பண்ணியிருப்பான். அவனுக்கு முன்கோபம் ஜாஸ்தி. அவன் எந்த அளவுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கிறானோ, அதாவது ரொம்ப அவனுடைய அமைதியோட ஆழம் ஒரு கடல் ஆழம் மாதிரி ரொம்ப அமைதியானது. ஆனால் அவனுக்கு கோவம் வந்துட்டால் அது ஒரு சுனாமி பேரலை மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் ரொம்ப அமைதியாக இருக்கான்னு சொல்லிட்டு அவனை யாருமே தயவுசெய்து சீண்டி பார்க்காதீங்க, அவன் கோவப்பட்டானா தாங்க முடியாது அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இந்த நிலைமையில விஜய் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அவன் ரொம்ப உடஞ்சி போயிருப்பான். ஆனால் இப்போ அவன் எடுத்து வச்சிருக்கிற ஸ்டெப் சாதாரண விஷயம் இல்லை. கண்டிப்பாக இந்த ஸ்டெப் அவன் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக 1000 தடவை யோசிச்சிருப்பான் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் இப்போ எக்காரணத்தை கொண்டு எவ்வளோ பெரிய விஷயம் மேலே இதுக்கு மேலே நடந்தாலும் அவன் பின்வாங்க மாட்டான் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கிறேன். எவ்வளோ பெரிய இன்னும் பெரிய பிரச்சனைகள் வந்தால் கூட அவனை ஒரு இது கூட அசைச்சு பார்க்க முடியாது. அவன் கண்டிப்பாக இந்த ஸ்டெப்லேருந்து பின்வாங்க மாட்டான், பயந்து ஓட மாட்டான். ஏன்னா ஒரு விஷயத்த, ஒரு படத்தை கூட அவன் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிப்பானே தவிர, அது சூஸ் பண்ணிட்டாலோ இல்லை நடித்து முடிச்சிட்டாலோ அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்க மாட்டான். எப்பாடுபட்டாவது அந்த விஷயத்தை அவன் நடத்தி முடிச்சிருவான். அந்த கேப்பபிலிட்டி அவனுக்கு இப்போ இல்லை, ஆரம்பத்துலேருந்தே அவன்கிட்ட நான் அந்த விஷயத்தை பார்த்துட்டு வரேன். ஸோ என்னால் முழுமையாக சொல்ல முடியும். கண்டிப்பாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த விஷயங்களை கண்டிப்பாக விஜய் செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆஸ் அ பேரண்ட்டாக என்னால் இதை கண்ணியமாக சொல்ல முடியும். விஜய் மேலே
வேறு எந்த விஷயத்த வேணாலும் சொல்லலாம். ஆனால் விஜய்க்கும் ஒரு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கிற விஷயத்த என்னால் நான் ஒத்துக்கவே முடியாது. அவனுக்கு கண்டிப்பாக அந்த விஷயத்தில் மட்டும் ஒழுக்கமற்று போனவன் அவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்காங்க. ஆனால் ஆஸ் அ ஃபாதராக இன்றைக்கி அவன் வந்து எவ்வளோ உடஞ்சி அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. வெளியிலேருந்து பார்க்குற உங்களுக்கு அவர் ஸ்ட்ராங்காக தன்னுடைய வேலைகளை ஃபோக்கஸ்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் எங்களுக்கு தான் தெரியும் அவன் எந்த அளவுக்கு உடஞ்சிருப்பான், இந்த விஷயங்கள் அவனை எந்த அளவுக்கு ஒடுக்கி ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஈவன் அந்த கரூர் இஷ்யூவில் கூட அவனை வந்து அந்த 1 வீக் வந்து தாவேகா தலைவர் காணவில்லை அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவன் வந்து அதில் கிட்டத்தட்ட ஒரு ரசிகர்கள் மயக்கம் போட்டு விழுந்துட்டாவே அவனால் தாங்க முடியாது. கிட்டத்தட்ட 45 உயிர்கள் அவனால் போயிருக்குது அப்படிங்கிற அந்த கில்ட்டை அவனால் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட அவனுக்கு 1 மந்த் ஆகுது. இதுவும் ஒரு சூழ்ச்சியாக இருந்தாலும் தன்னை பார்க்க தானே அவங்க வந்தாங்க அப்படிங்கிற அந்த கில்ட்லேருந்து அவன் வெளியில் வரத்துக்கு ரொம்ப அவன் கஷ்டப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாக வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து இப்போது எங்கே இருக்கிறான், என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவன் கண்டிப்பாக ஒரு தடவை வீட்டுக்கு வந்துட்டு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, தமிழிசை சவுந்தரராஜன் வந்து நம்ம தாவேகா தலைவர் விஜயை பற்றி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப நாள் கழித்து தம்பி மேலே அவங்க ரொம்ப அக்கறை எடுத்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் உங்களை பார்க்குறதுக்காக தானே உங்கள் ரசிகர்கள் வந்து வெயில் மழைன்னு பார்க்காம நிற்கிறாங்க, நீங்கள் மட்டும் ரொம்ப வசதியாக ஏசி போட்ட இதில் நின்றுட்டு இருக்கும்போது அவங்க மட்டும் ஏன் வெயிலில் நிற்கணும் அப்படின்னு நான் சொன்ன அந்த ஒரு விஷயத்த கன்சிடர் பண்ணி இன்றைக்கி அவங்களுக்காக ஒரு கூரை அமைச்சு கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி தாவேகா தலைவர் சொன்ன விஷயங்களை நானே ஒத்துக்கிறேன் கண்டிப்பாக. அதாவது ஒரு மாநிலத்தால் செய்ய முடியாது அப்படின்னு தெரிஞ்சும் நீட்டை நாங்கள் கண்டிப்பாக ஆட்சிக்கு வந்தால் விளக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து அது ஒரு பொய்யான அறிக்கை தானே, அதை உங்களால் நிறைவேற்றவே முடியாது. நீங்கள் எப்படி அதை ஒரு அறிக்கையாக விட்டுருப்பீங்க தேர்தலுக்கு முன்னாடி? அது ஒரு பொய். அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி அடுக்கடுக்கான பொய் உங்களால் முடியாதுன்னு தெரிஞ்சுமே நீங்கள் அதை சொல்லியிருக்கீங்க அப்படின்னா மக்களை ஏமாற்ற தானே அப்போலேருந்தே நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இதை தாவேகா தலைவர் சொன்னது எனக்கு அதில் எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. கண்டிப்பாக இதெல்லாம் முழுக்க முழுக்க உண்மை. அதுக்கப்புறமேல அதை நான் ஒத்துக்கிறேனே தவிர மற்றபடி தமிழ்நாடு டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் விளையாடுற மாதிரி சொல்லிட்டு இருந்தார்ல, இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். கண்டிப்பாக அவர் வந்து பண்ணுற விஷயங்கள் வந்து ஒரு சில நல்லதாக இருந்தாலும் மற்ற விஷயங்களை யாராலுமே பாராட்டி பேச முடியாது. முக்கியமாக அவருடைய வண்டி பின்னாடி நிறைய இளைஞர்கள் அதாவது கிட்டத்தட்ட 100கணக்கான இளைஞர்கள் வந்து அவர் வண்டி பின்னாடி ஏதாவது ஒரு பாதுகாப்பே இல்லாமல் ஓடிட்டு இருக்கிறாங்க. இது எப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து விழப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஒரு தலைவராக இல்லை ஒரு நடிகராக இல்லை அவங்களுக்கு ஒரு அண்ணனா கண்டிப்பாக இதை வந்து அவர் நிறுத்தி பேசணும். கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னால் இவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னால் மட்டும்தான் அவங்க கேட்பாங்களே தவிர வேறு எந்த போலீஸ் வேறு யாராலையுமே அவங்கள அடக்க முடியாது. ஏன்னா ஒரு விபத்து ஒரு உயிர் போகிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வந்து கரூர் இஷ்யூக்கு அப்புறமேலு ஃபஸ்ட் டைம் நம்ம தாவேகா தலைவர் விஜயோட அரசியல் நடவடிக்கையை பாராட்டி பேசியிருக்காரு. அது இல்லாமல் இப்போ அவருக்கு கொஞ்சம் அரசியல் புரிதல் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியும் அவரை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. இதே தமிழிசை சவுந்தரராஜன் கரூர் இஷ்யூ அப்போவோ நம்ம தாவேகா தலைவர் விஜய் பற்றி பேசின விஷயங்கள் நமக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கூட ஒரு முன்னேற்பாடு இல்லாமல் ஒரு சின்ன குழந்தைங்க விளையாட்டு மாதிரி இன்றைக்கி 45 உயிர் போகிறதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பகிரங்கமாக அன்றைக்கி சொன்ன அதே தமிழிசை சவுந்தரராஜன் அரசியல் ஒரு முன்னெடுப்புகள் வந்து ரொம்ப பாராட்டுதலுக்குரியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பேசுகிறது கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லணும் தாவேகாக்கு.